ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலிகிராம் லிங்க்கு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கும் வந்து நான் பண்ணி தருவேன். லைக் வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரியே ரெடி பண்ணி உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணுவேன். எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே கிடையாது. அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் போடுவேன். ஸோ எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். என்னோடய இன்ஸ்டாவும் அதே போல தான். அண்ட் வந்து இந்த சேனலில் ஒன்லி வந்து வீமிங் குக் மட்டும்தான் வரும். என்னோடய இன்னொரு சேனலில் தான் வந்து ஹயான்ஸ் இது வந்து போட்டுட்ருக்கேன். அதோட லிங்க்கும் அண்ட் இன்னொரு என்னோடய சேனலில் வந்து OT7 போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு OT7 ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட அந்த ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸ் சேனலையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தரேன், ட்ரை பண்ணுறேன்டா. ப்ளீஸ். நாம் இன்னைக்கு வந்து அரேஞ்ச்டு அண்ட் சீக்ரெட் லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு டேக்குக்கோட ஒரு ஸ்டோரியை தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்பலாம் போகாது, ஒரு 3 பார்ட்ஸ்லேயே முடிஞ்ச அளவுக்கு நான் முடிச்சிடுவேன். லைக் இது வந்து ஏற்கனவே வந்து நான் இந்த சேனலில் போட்டது தான். பட் ஆனால் டெலீட் பண்ணிட்டேன். சில சேஞ்சஸ் இருக்கட்டும் அப்படின்றதுனால சிலதை வந்து நான் டெலீட் அதை பண்ணிவிட்டு திரும்ப ரீக்ரியேட் வந்து பண்ணி இருந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே கேட்டவங்களுக்கு வந்து இது கேட்ட மாதிரியே இருக்கலாம், புதுசாக வந்து கேட்குறவங்களுக்கு இது வந்து புதுசாக தான் இருக்கும். ஸோ அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ண வேண்டாப்போ ப்ளீஸ். ஓகேவா? லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வந்து லைக் பண்ணதுக்கப்புறமா வீடியோஸை கொஞ்சம் ஹைப்பும் பண்ணி விடுங்கடாப்போ ப்ளீஸ். நான் இது மட்டும்தான் கேட்குறேன், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ வீடியோஸ் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டோரிக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோவை பார்த்துடலாம். ஸ்டார்டிங் வந்து நம்ம யாரை காட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜேகேவை தான் வந்து காட்டுறோம். ஸ்டார்டிங்கே ஜேகேவோட இன்ட்ரோவை பார்த்துடலாம். ஜேகே வந்து இப்போ தான் ஒரு 12th வந்து முடிச்சிருக்காரு. லைக் இப்போ தான் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, 12th முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம ஜேகேவோட இன்ட்ரோ. நம்மட்டே வந்து அவர் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஒரு குட் போயா வந்து ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்காரு. இது டேவோட இன்ட்ரோ. அண்ட் வந்து நம்ம ஸ்டோரியில் வர ஹீரோயின்ஸோட இன்ட்ரோவை வந்து போக 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 பார்த்துக்கலாம்டா ஃபிக்ஸிஸ். அண்ட் 2 ஹீரோயின்ஸுமே வந்து சிஸ்டர்ஸ் தான். சரி, ஓகேவா ஸ்டோரிஸ் ஃபிக்ஸிஸ்? நம்ம இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளே இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளார போகலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான், ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும் கேளுங்க, அடிக்ட் ஆகாதீங்கடா ஃபிக்ஸிஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அவர் ஸ்கூலில் தான் இருக்கார். யாரெல்லாம் வந்து நம்ம ஜங்கு கூட இருக்காங்கன்னா நம்ம ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா ஜிமினு, ஜெஹோப்பு, சுகா, இவங்க எல்லாருமே தான். இப்போல்லாம் வந்து இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இனி பிரச்சனையே இல்லை, ஹாப்பியாக இந்த 2 மாதம் செம்மையாக இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. சுகாவா, ஆமாண்டா, நிம்மதியாக நான் தூங்கலாம், என்னோட தொலைச்ச தூக்கத்தை மொத்தமாக இந்த 2 மாசத்துல நல்லா தூங்கி எழுந்திரிச்சிக்க போகிறேன். உடனே ஜிம்மினும், ஆமாம், நீ தூங்குறதுக்கு மட்டும்தானே உனக்கெல்லாம் ரொம்ப முக்கியம், உன்னா போய் நான்லாம் லவ் பண்ண பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ட்டு வந்து ஜிம்மின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. டே, ஏன்டா திரும்ப ஆரம்பிக்கிறீங்க? ஜங்குக் தான் சொல்கிறாரு. ஏன்டா திரும்ப ஆரம்பிக்கிறீங்க? உங்கள் சண்டையெல்லாம் வந்து தனியாக வச்சுக்கோங்கடா, நான் ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்கேன், 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் வேறு வேலையில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதே வேலையாக வச்சுருக்கீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் அங்கே வந்து நம்ம ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினி தான் வந்து அங்கே வராங்க. ஐஷு தான் வந்து அங்கே வராங்க. ஜங்குக், வாடி, நானே உன்னை பார்க்க வரலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட, வா வா அப்படின்னு அவங்கள வந்து ஜங்குக்கு கூப்பிட்றாங்க. நம்ம ஐஷுவும் வந்து ஜேகே பக்கத்தில் தான் வராங்க. ஜேகே என்ன பண்ணுறாரு, ஐஷுவை பிடிச்சி அவரோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. ஜங்கு, என்ன பண்ணுற, விட்டு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிடக்குறானுங்க, நீ உட்காரு அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. ப்ளீஸ் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லேப்ல நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க. நகர்றதுடி,
அப்புறம் எந்திரிச்சிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் அவ்வளோதான் அமைதியா உட்காரு அப்படின்னு ஜக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏய் வாடா நம்ம போலாம், ஜிமின் தான். இனிமே நாம வந்து அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டோம், வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சுகாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ற? பாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. அவனுங்க போனா போயிட்டு போறாங்க. அதுதான் நீ இருக்கேல்ல, அப்புறம் என்னடி? எவ்வளோ நாளாச்சுடி எக்ஸாமு படிப்புன்ட்டு சொல்லிட்டு எவ்வளோதான் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. இனி அந்த பிரச்சனையே இல்லை. இப்போ நீ வேற என் பக்கத்தில் இருக்க, சும்மா இருக்க முடியுமா? ஆ சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐஷோ கிட்ட. சரி சரி போதும் விட்டு. விடுறதுக்கு அடி பிடிச்சி வச்சிருக்கேன், எவ்வளோ நாள் ஆச்சுடி. இப்படி ஒன்றா உட்காந்து பேசி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுடி. ஒரு ஒரு கிஸ்ஸு கூட. ஏது? அதெல்லாம் முடியாது. என்னாடி ஒரு கிஸ்ஸு தாண்டி கேட்டேன், எவ்வளோ நாள் ஆச்சுடி, ஒரு வருஷமே ஆச்சுடி, ஒரு கிஸ்ஸு குடுறி. ஜங்கு, நம்ம ஸ்கூல்ல இருக்கோம்டா, கொஞ்சமாச்சும் வந்து அமைதியா இருடா. அமைதியாலாம் இருக்க முடியாதுடி. எவனும் இந்த டைம்ல இங்க வரமாட்டான், அதுவும் இந்த கிளாஸ் பக்கத்துல. முக்கால்வாசி எல்லாம் வீட்டுக்குமே போயிருப்பானுங்கன்னு தான் நினைச்சிருப்பானுங்க. எவனும் வரமாட்டானுங்க. ஒரு கிஸ்ஸுக்குட்ரி. அதெல்லாம் முடியாது ஜங்குக், சும்மா இருடா. ஏய், நீயே கொடுத்தனா சும்மா அப்படியே சாஃப்டா போயிடும், அப்புறம் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கவேன், அது வேற மாதிரி போயிடும், பார்த்துக்கோ. ஜங்கு, முதல்ல நீ வந்து என்னை விட, நான் போறேன். ஏய் என்னாடி? அப்படின்னு நம்ம ஜங்குக்கு என்ன பண்றாரு, அவங்க உட்காந்துட்டு இருந்த அந்த பெஞ்ச்லயே வந்து ஐஷுவை பின் பண்ணிடுறாரு. ஜங்கு, என்ன பண்ற? தானியடாடி. ஏய் சும்மா இரு, உன்கிட்ட கேட்ட என்ன ரொம்ப துள்ற, நானே எடுத்துக்கிறேன், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ஜங்குக்கு அப்படியே ரஃப்பாக வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரஃப்பாக கிஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கிஸ் அப்படியே கழுத்துக்கு ட்ராவல் ஆகுது. ஜங்குக், சொல்றி. போதும்டா, வேண்டாம்டா. ஏய், நான் கேட்ட போதே நீ கொடுத்துருந்தா நான் எதுக்கு இதெல்லாம் பண்ண போறேன்? நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கல. இப்போ என்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் அப்படியே வந்து கழுத்துக்கு அப்படியே கிஸ்ஸு ட்ராவல் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வராரு. ஒரு ஒரு பட்டனாக அன்பட்டன் பண்ணிட்டு, அந்த யூனிஃபார்ம் ஷர்ட் இருக்கும்ல, ஸோ அதை அன்பட்டன் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு வராரு. அங்கே வேண்டாண்டா. ஏய் சும்மா இரு, அதான் பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன, மூட்டை என்ஜாய் பண்ணு அப்படின்னு ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு அன்பட்டன் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. செஸ்ட்டு கிட்ட போகுது. அப்படியே வந்து ஐஷுவோட இன்னர்ஸை அன்ஹுக் பண்ணிட்டு அப்படி அதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே தூக்கி விட்டு அப்படியே ஐஷுவோட செஸ்ட்டில் செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறது சக் பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே மூன் பண்ணுறாங்க ஐஷு. ஜங்கு, வேண்டாண்டா, யாராவது வந்துட போகிறாங்கடா, டே இது ஸ்கூலுடா. இருந்துட்டு போகுது, என்னடி அப்போ எவனும் வரமாட்டான்டி அப்படின்னு அவர் வந்து அவ்வளோ இதாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜங்கு ப்ளீஸ்டா, வேண்டாண்டா, சொன்ன கேளுடா, வேண்டாண்டா. ஏய் எனக்கு வேணும்டி, இதுக்கப்புறம் அவ்வளோதான், எவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணேன், இன்னைக்கு என்னால் முடியாதுடி, எனக்கு வேணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேயே கிளாஸ் ரூம்லேயே வந்து ஐஷுவை வந்து தூக்கிட்டு வாலில் பின் பண்ணிட்டு செம்மையாக வந்து ஒரு மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. அவர் அப்படியே ரஃப்பாக கிஸ் பண்ணிட்டு ஐஷுவை கத்த விடாம தான் அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு மேக்கப் செஷன், ஒரு 2 hours மேக்கப் செஷன் போகுது. இப்போ வந்து எல்லாம் முடிச்சுட்டு 2 பேருமே வந்து கிளாஸ் ரூமில் தான் வந்து உட்காந்து லைக் பெஞ்சு மேலே தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. சுத்தமாக வந்து முடியல ஐஷுவால். ஏன்டா இப்படி பண்ணுற? யாராவது வந்திருந்தா என்னடா ஆகுறது? அதான் எவனும் வரமாட்டேன்னு சொல்கிறான்ல, அந்த காவலுக்கு 2 நாய்ங்க அந்த உட்காந்துட்டு தான் இருந்திருப்பானுங்க 2 பேரும், எனக்கு நல்லா தெரியும். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அதான் என்ஜாய் பண்ணலாம், அப்புறம் என்னடி? இருந்தாலும் நீ ரொம்ப தாண்டா பண்ற, ஸ்கூல்ல யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இப்ப என்னடி அதுக்கு, நம்மளே ஃபர்ஸ்டா இருந்துட்டு போகுது.
எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆமா, ரொம்ப முக்கியம் பாரேன். ஃபர்ஸ்ட்டு, செகண்டுன்னு சொல்லிட்டு சரியான பெர்வர்ட்‌டா நீ. ஆ இருந்துட்டு போறேன். நான் லவ் பண்ற பொண்ணுகிட்ட தானே இருக்கேன். மத்தவங்க கிட்ட இல்லையே. ஓ! அப்போ மத்தவங்களுக்கு விட்ட வேற நீ இருப்பியா இந்த மாரி? ஏய்! சும்மா என்னடி எத சொன்னாலும் குத்தம் கண்டுபிடிட்டு மூட்டிர்றி. ம். ரொம்ப தாண்டா பண்ற நீ. இருந்துட்டு போது. எனக்கு கவல இல்ல. அப்படின்னு இங்க வந்து இது போயிட்டுருக்கு. இப்போ நம்ம டயாங் சைடு பார்த்தா, அவரு வந்து ஒரு சின்னதா அவரே ஒரு ஓனான ஒரு கம்பெனிய வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி, நல்லா பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணி, இப்போ அவரோட கம்பெனிக்கு அவரு சிஇஓவா இருக்காரு. அவரு வந்து நம்ம ஜங்குக் மாரி கிடையாது. ரொம்பவே நல்லா சமத்து பையன். லவ்வர்ஸ் எதுவுமே கிடையாது. க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. வீட்ல பார்க்குற பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற இதில தான் வந்து அவரு இருக்காரு. அ அதனால அவர் மோஸ்ட்லி வந்து ஸ்டடீஸ்ல தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. எந்த பொண்ணு வந்து பேசினாலும், ப்ரப்போஸ் பண்ணாலும், இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாரு நம்ம டயாங்க. இப்போ ஒரு ஜாலியா வந்து அவரோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து வீட்ல பொண்ணும் வந்து அ தேடிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல பொண்ணா டயாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ இன்னொரு ஹீரோயினோட இன்ட்ரோவ பார்த்துரலாம். அவங்க வந்து ஐஷுவோட அக்கா. அ அவங்க வந்து படிச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ தான் வந்து அவங்க சரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. லைக் டயாங்கோட கம்பெனிலேயே தான் வந்து அவங்க அ புதுசா ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்னொரு ஹீரோயினோட பேரு வந்து புஷ்பா. ஸோ ஐஷுவும், புஷ்பாவும் 2 பேருமே வந்து சிஸ்டர்ஸ் தான். ஸோ புஷ்பா வந்து அக்கா, ஐஷு வந்து தங்கச்சி. ஸோ இவங்க 4 பேரோட ரிலேஷன்ஷிப்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து லைக் புஷ்பா வந்து டேயாங்கோட கம்பெனில தான் புதுசா ஜாயின் ஆயிருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மீட்டப் பண்ணுறது டேயாங்கு, புஷ்பா மீட்டப் பண்ணுறது அந்த அளவுக்குலாம் இருந்திருக்காது. அவர் ஒர்க்குக்கு வருவாரு. ஒர்க்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாரு. அண்ட் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா சொல்லுவாரு. அந்த மாரி தான் வந்து டேயாங் இருந்திருப்பாரு. அதே மாரியே தான் வந்து புஷ்பாவும் அவங்களும் வந்தாங்கன்னா, ஆஃபீஸ்ல ஒர்க்ஸ் என்ன சொல்றாங்களோ, அது எல்லாமே பண்ணிட்டு அவங்க போயிருவாங்க. நெறைய இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் டேயாங்க்கும் இருந்தது கிடையாது. புஷ்பாவுக்கும் 2 பேருக்குமே அந்த அளவுக்கு பேசிக்கிட்டது, பார்த்துக்கிட்டது, அந்த மாரி எதுவுமே வந்து கிடையாது. ஒர்க்ஸ் பார்ப்பாங்க, வீட்டுக்கு போவாங்க. அந்த மாரி தான் இருக்கும். அண்ட் அதே மாரி தான் புஷ்பாவுக்கும் வந்து வீட்ல மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஒர்க்கெல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டா, ஸோ மேரேஜ் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, புஷ்பாவுக்கும் வந்து அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாரிடா ஃபிக்ஸிஸ். வாய் வந்து கொஞ்சம் வந்து கொளறுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ஃபிக்ஸிஸ். அண்ட் பேக் டு த ஸ்டோரி. வந்து இப்படி தான் வந்து இவங்க 4 பேருக்குள்ளாரையும் வந்து போய்க்கிட்டுருக்கு. ஜங்குக்கும் ஸ்கூல் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து இப்படி தான் கொஞ்சம் டேஸ் போகுது. டெய்லியும் வந்து ஜங்குக்கும் ஐஷுவும் வீடியோ கால்ஸில் பேசிக்கிறது, மெசேஜு அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து ஃபோனோடயே தான் 2 பேருமே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்போ கேட்டாலும் "ஏன் ஃபோன்லயே வந்து நோண்டிட்டே இருக்க? ஃபோன வையி." இந்த மாரி எக்ஸ்ட்ராவா ஏதாவது கிளாஸுக்கு போறதா இருந்தா போ அப்படின்னு சொல்லிட்டு அ ஐஷு வீட்ல சொல்றாங்க. அப்ப ஜங்குக்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, "ஆ சரிம்மா, நான் வந்து என்ன கிளாஸ் போறதுன்னு நான் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நான் வெளியில போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிளம்பி வெளியில போயிடுறாங்க. ஜங்குக்கையும் வர சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேருமே வந்து அவங்களுக்குன்னு ஹைட் அவுட்டா ஒரு பிளேஸ வச்சிருந்திருப்பாங்க. அங்க தான் இப்போ வந்து ஜங்குக்கும், ஐஷுவும் இருப்பாங்க. 2 பேருமே வந்து ஹக் பண்ணிக்கிட்டு தான் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக், ஆ சொல்றி. என் வீட்ல ஏதாவது கிளாஸுக்கு போ வேண்டியதானே? எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையுமாவே தான் நீ இருக்க. ஆ ஏதாவது எக்ஸ்ட்ராவா கிளாஸுக்கு ஏதாவது போய் கத்துக்கோன்னு சொல்றாங்கடா. சரி, என்ன கிளாஸுக்கு போலான்னு இருக்கு? ஆனா நான் கிளாஸுக்கு போல. ஏன்டி? நான் டெய்லியும் இதையே சாக்கா வச்சு உன்னை மீட் பண்ணலான்ட்டு இருக்கேன்டா. ஏய், அந்த மாதிரிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நல்லா மாட்டிப்படி. அதனால அதெல்லாம் வேண்டாம். அந்த ஐடியா செட் ஆகாது. நான் வேற ஐடியா வச்சிருக்கேன். அதை பண்றேன். சரியா? என்ன ஐடியா வச்சிருக்கேன்? அதெல்லாம் நடக்கும்போது தெரியும். இப்போ எதுவுமே கேட்காத. சரியா? வந்தமா ஜாலியாக என்ஜாய் பண்ணமான்ட்டு இருக்கணும். புரியுதா?
எப்ப பார்த்தாலும் நீ இதுலயே தாண்டா இருக்க. பொறுக்கி பொறுக்கி. ஆ, என்னம்மா உனக்கு பிடிக்காத மாதிரியே சீன் போடுவியே நீ. ஐஷு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, போதும், இதுக்கு மேலே வேண்டாம். என்னடி, ஒரு 5 நிமிஷம் கூட கிஸ் கொடுக்கல, அதுக்குள்ளார போதுன்ற. ஆ, நீ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் உன் கிஸ்ஸு எங்கெங்கேயோ போகும், அது எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இதோட இதுக்கே போதும் அப்படின்னு இவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலான்ட்டு நீ இருக்க? எந்த கோர்ஸ் எடுக்க போகிற நீ அப்படின்னு ஐஷு வந்து நம்ம ஜங்கு கிட்ட கேட்குறாங்க. நான் அதை பற்றி இன்னும் எந்த முடிவும் எடுக்கலடி. நீ என்ன பண்ண போற? எனக்கும் தெரியல. என் அப்பா எதை சூஸ் பண்ணுறாரோ அதுதான் நான் வந்து படிக்க போகிறேன். இன்னும் நீ திறந்தலையாடி? அப்பா பார்த்தாலும் என் அப்பா 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 சூஸ் பண்ணுறது, அப்பா சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொந்தமாக புத்தின்றது இருக்கா இல்லையாடி? இல்லை அதை போட்டி வச்சிருக்கியா? என் பொண்ணெல்லாம் இந்த மாதிரி நான் வளர்க்க மாட்டேன். அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுன்னு சொல்லி ஃப்ரீடமாக வளர்ப்பேன். உங்கள் அப்பா மாதிரி அதை தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணவே மாட்டேன்டி. சொல்லுவடா, நீ சொல்லுவ. சொந்தமாக யோசிச்சு தானே உன்னை வந்து நான் அக்செப்ட் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் தேவைதான்டா. ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அவங்க உட்காந்துருந்த பிளேஸ்லேயே ஐஷோ வந்து பின் பண்ணிடுறாங்க. என்னடி சொன்ன இப்போ? என்ன சொன்ன? நான்லாம் எதுவும் சொல்லலையே. நீ ஏதோ சொன்ன. என்ன சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன சொன்ன? சொந்த புத்தியில் தான் என்ன செலக்ட் பண்ணியா? அதுக்கு தேவைதானா? என்னடி ரொம்ப தான் வாய் நீளுது? ஆமாம் சொன்னேன். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கா என்ன? நானாக தானே வந்து உன்னை சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணியா? சரி, போனா போகுதுன்னு சொல்லிட்டு நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா உன்னை மாதிரி உன்னை விட செம்மையான ஹாட்டான பொண்ணுங்க எத்தனையோ பேர் வந்துங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்க. அவங்களாம் விட்டுட்டு ஒன்றா போய் பண்ண பார்த்தியா? என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்லும்போது ஐஷுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. அப்போ போ, போ, போய் அவங்க கூடயே இருந்துக்கோ. போ, யார் வேண்டான்னு சொன்னா? போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜங்குக்கு தள்ளுறாங்க. ஐயோ, போச்சுடா, கொஞ்சம் ஏதாவது கலைச்சாலே கண்ணில் பொத்தானே இவளுக்கு வந்துடும் அப்படின்னு அவர் மைண்ட்லேயே திங்க் பண்ணுறாரு. ஏய், இப்போ எதுடி வளர? நான் அழுதா உனக்கு என்ன? போ, பார்த்தா நிறைய பொண்ணுங்க ஹாட்டா உனக்கு ப்ரப்போஸ் பண்ண வெயிட்டிங்ல இருக்காங்கல்ல. போ அவங்க கிட்ட. போ, யார் வேண்டாம்னு சொன்னா? போ. ஏய், அல்லாதடி. நான் அழுதா உனக்கு என்னடா? போடா, எனக்கு ஒரு பிடிக்கல, நான் உன்னை ஹெல்ப் பண்றேன், போடா. ஏய், என்னடி? அடங்குடி, முடியாதுடா, தள்ளுடா, நான் போறேன். இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். போடா, நீலாம் நான் உன்னை லவ் ஏன் பண்ணேன்னு இப்போ நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ்ஸு. ஐஷுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. ஜங்குக்கோட லிப்ஸ் பிடிச்சி செம்மையாக கடிக்கிறாங்க அந்த கிஸ்லேயே. அவரும் அவர் ஐஷு வந்து எவ்வளோ தான் கடிச்சாலும் அவர் வந்து அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணவே இல்லை. ரஃப்பாக வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐஷுவும் அந்த கிஸ்லேயே மெல்ட் ஆயிட்டாங்க. ஜங்குக்கா அப்படியே அந்த கிஸ்ஸு கழுத்துக்கெல்லாம் ட்ராவல் ஆகுது. ஜங்குக், வேணா, ஒழுங்கு தள்ளுடா. முடியாதுடி, என் செல்லத்தை நான் அழ வச்சிட்டேன்ல. இப்போ அவளை ஹாப்பி பண்ணாமல் நான் எப்படி வந்து அனுப்புறது? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, தள்ளுடா. உனக்கு தான் வந்து நிறைய பொண்ணுங்க இருக்காங்களே. கடிக்காத ஜங்குக், கடிக்காதடா. ஜங்குக் வந்து நிறுத்தலை. அப்படி தாண்டி கடிப்பேன். என் செல்லத்துக்கு தான் கடிக்கிறதுல ரொம்ப பிடிக்கும்ல. அப்படி இருக்கும்போது என் செல்லத்தை வந்து எப்படி ஹாப்பி பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு அவர் அப்படியே வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஜங்குக், வேண்டாம் ஜங்குக். ஜங்குக், அதான் பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்னடி என்ஜாய் பண்ணுறி என் சொல்ல பொண்டாட்டி அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட ஹேண்ட்ஸை ஃபுல்லுமே வந்து ஐஷோட பாடியில் ப்ளே ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அண்ட்ரஸ் பண்ணுறாங்க ஐஷுவை.
நம்ம ஜங்குக்கு அப்படியே பாடி ஃபுல்லு கிஸ் பண்ணுறது சக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் செம்மையாக வந்து போகுது. ஜங்குக்கும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் வந்து அப்படியே அண்ட்ரஸ் பண்ணிட்டு இப்போ வந்து லைக் செம்மையாக கிஸ் பண்ணிக்கிட்டே ஐஷோக்குள்ளார நம்ம ஜங்குக் போகிறாரு. கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. ஜங்குக் வேண்டாண்டா. ஜங்குக் வலிக்குதுடா. ஏய் என்னடி ஃபர்ஸ்ட் டைம் ஆடி பண்ணுறோம், வலிக்குதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய தடவை பண்ணிட்டோம்லடி, என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே வலிக்குதுன்ற. ஜங்குக் ஸ்லோ ஸ்லோ பண்ணடா. ஜங்குக் ஏய் இதாண்டி செம்மையா மூன் பண்ணுறடி, எனக்கு செம்ம ஹைப் ஆகுதுடி அப்படின்னு அவர் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக் ஸ்லோவாக பண்ணுடா. டே நான் வீட்டுக்கு நடந்து போகணும்டா, நடக்க விடாம பண்ணிடாதடா ப்ளீஸ்டா. டே ஜங்குக் ஜங்குக் ஏய் செம்மையா இருக்குடி அப்படின்னு அவர் செம்மையாக வந்து ஹாட்டாக ஒரு மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. வச்சு வந்து செம்மையாக பண்ணி விட்டுறாரு. ஒரு 1 hour இப்படியே போகுது. அதுக்கப்புறமா அவரும் வந்து எல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இப்போ 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப மோசம் ஜங்குக், ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கியோ நீ? என்னடி உனக்கு என்ன பிடிக்காமையா இருக்கு? எல்லாம் பிடிச்சிட்டு தானே இருக்கு, அப்புறம் என்ன? நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்காமையா போகிறேன்? கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறேன். அதுக்குள்ளார இதெல்லாம் ஒரு ஜாலி தாண்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுறதை விட கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி லவ் பண்ணுற பொண்ணு கூட பண்ணுறது எவ்வளோ ஒரு தனி கிக்கு தெரியுமா? இருக்கும்டா இருக்கும். லூசு பயல, எனக்கு வலிக்குதுடா, எப்படி நான் வீட்டுக்கு போக போகிறேன்னே தெரியல. அதான் நான் இருக்கேன்ல, நான் பைக்கில் கொண்டு போய் உன்னை விட்டுடுறேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. உனக்கு என்ன, நீ ஈஸியாக சொல்லிட்ட. நடந்து போகிறது எனக்கு தானே தெரியும், எப்படி வலிக்குது தெரியுமா? நான் அவ்வளோ தூரம் சொல்கிறல ஸ்லோவாக பண்ணுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஸ்லோவாக பண்ணாலும் நல்லா இருக்காதுடி, செம்மையோ ஃபாஸ்ட்டாக பண்ணாதாண்டி அவ்வளோ இதாக இருக்கும் தெரியுமா? போதும் நிறுத்து. இதுக்கு மேலே நான் எதுவும் கேட்க தயாராக இல்லை. முதல்ல வந்து நான் இங்கே இன்னும் உன்னை பார்க்கவே வரமாட்டேன்டா, போடா. நீ என்ன சொன்ன? அவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்களா, ஹாட்டாக இருக்காங்களா? போக வேண்டியது தானே அவங்க கிட்ட, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க என் கூட? சும்மா உன்னை காய்க்கிறதுக்கு அப்படி சொன்னா உடனே போச்சுப்பியே நீ. சும்மா தாண்டி சொன்னேன். உனக்கு என்ன, நீ சும்மா சொல்லுவ, எனக்கு தானே ஹர்ட் ஆகுது. சரி நான் நீ அப்படி சொல்லலை ஓகேவா, சாரிடி செல்லம், என் பொண்டாட்டில அப்படின்னு இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸ் போகுது. காலேஜ்லேயும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க 2 பேருமே வந்து ஒரே காலேஜ் தான், பட் ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட்டில் தான் 2 பேருமே வந்து ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஐஷு கால் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து டென்ஷனாக தான் பேசுகிறாங்க. ஜங்குக் என்னாடி இந்த டைமில் கால் பண்ணியிருக்க, என்னாச்சு? நான் உன்னை உடனே பார்க்கணுண்டா, சீக்கிரமாக வாடா. என்னடியாச்சு? ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு? ஏதா என்ன சொல்லு. நீ நேரில் வா, நான் சொல்கிறேன். சரி எங்கே இருக்க? நம்ம எப்போவும் மீட் பண்ணுற இடத்துல, அந்த ஹைட் அவுட்டில் தான் இருக்கேன், சீக்கிரமாக வா அப்படின்னு அவங்கள கால் கட் பண்ணிடுறாங்க. ஜங்குக்கும் வந்து இப்போ காலேஜில் கட் அடிச்சுட்டு தான் வந்து அவரும் அங்கே போகிறாரு. போய் ஐஷு வந்து அங்கே திரும்பி தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் வந்து அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்க்க முடியாது, திரும்பி நின்றுருக்கிறதுனால அவரும் போய் ஹக் பண்ணிட்டாரு. என்னடி பொண்டாட்டி இந்த டைமில் இங்கே கூப்பிட்ருக்க, என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன? அவங்க அப்படின்னு சொல்லும்போது ஜங்கு கூட ஹேண்ட்ஸை வந்து அவருக்கு ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி நிற்கிறாங்க. ஐஸ் ஃபுல்லும் டியர்ஸாக இருக்குது. என்னடி ஆச்சு, ஏண்டி அழுகுற? என்னாச்சு? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? காலேஜ் எவனாவது வம்பு பண்ணிட்டானா சொல்லுடி, நான் பார்த்துக்கிறேன். அது இல்லைடா. அப்புறம் வேற என்னடி சொல்றி? நான் எவ்வளவோ தடவை சொல்ல உன்கிட்ட இந்த மாதிரிலாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் சொன்னதை நீ கேட்டியா? எதை பத்திடி சொல்ற? நான் எவ்வளவோ பண்ணேன், இதில் நீ எதை சொல்றன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் எவ்வளவோ தடவை சொன்னேன் இல்லடா, வேண்டாண்டா ப்ராப்ளம் ஆகிட போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தடவை உன்கிட்ட சொன்னேன். ஆனால் நீ நான் சொல்கிறத ஒரு தடவை கூட கேட்கதே இல்லை. கேட்காம இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா? என் வீட்டிலலாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமாடா?
டென்ஷன் பண்ணாம என்னன்னு சொல்லுடி. சும்மா வந்து சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. டென்ஷன் ஏத்தாத என்ன. எதுக்கு என்ன வர சொன்னா அதான் மட்டும் சொல்லு. கிளாஸை விட்டு உனக்காக நான் வந்திருக்கேன். என்ன டென்ஷன் ஏத்தாம எதை சொல்ல வந்தியோ அதை சொல்லி தொலைடி. இப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிருது. என்ன திட்டல நீ. இப்பெல்லாம் இப்பெல்லாம் என்கிட்ட நீ ஒழுங்கா கூட பேசுறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருக்கேன். அவ்வளோதான் இல்லை, என் மேல இருந்த லவ் எல்லாம் உனக்கு போயிடுச்சுல்ல. ஓ காண்டேத்துறாளே அப்படின்னு அவர் மனசுலயே நினச்சிக்கிறாரு. அப்படிலாம் இல்லடி. இப்போ தாண்டி காலேஜ் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன்டி, அவ்வளோதான். இல்லைன்னா உங்ககிட்ட வந்து பேசாமல் இருப்பேனா சொல்லு. நீ போய் சொல்ற. நான் பார்த்தேன், நீ அங்கே காலேஜில் இருக்கிற அந்த பொண்ணுங்க கிட்டலாம் பேசி பேசி ஃப்ளர்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஜிம்மின் எல்லாத்தையும் வந்து எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிட்டேன், நான் பார்த்தேன். அந்த கோழி கொஞ்சம் இருக்கானே, டே இருட அவனை அப்புறமா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து மனசுலேயே திங்க் பண்ணுறாரு. அப்படிலாம் இல்லடி, சும்மா அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸுடி, ஜஸ்ட்டு பேசிட்டு தாண்டி இருந்தோம், வேற ஒன்றும் இல்லடி. போதும் ஜங்குக், நீ மாறிட்ட. முன்ன மாதிரிலாம் இல்லை, நீ ரொம்பவே மாறிட்ட. நீ என்னோட பழைய ஜங்குக் இல்லை. அப்படி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணுறாரு. நீ தாண்டி என் செல்லம். அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி, பேசுகிறேன்டி. உனக்கு என்ன இப்போ நான் அவங்க கூட பேசக்கூடாது அவ்வளோதானே. சரி நான் பேசலை, எதுக்காக என்ன வர சொன்ன? இதுக்காக தான் வர சொன்னியா? அது இல்லை. அப்புறம் அப்புறம் அவர் என்னத்துக்கு வர சொன்ன? ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த உன்கிட்ட காட்டணும், உன்கிட்ட சொல்லணும் தான் வந்து நான் வந்து உன்னை வர சொன்னேன். ஆனால் நீ வேற எதையோ பேசிக்கிட்டு கொண்டு போயிட்டுருக்கேன். என்னை சொல்லவே விட மாட்டேங்கிற. நானே சொல்ல விட மாட்டேங்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் மனசில் திங்க் பண்ணுறாரு. சரிம்மா தாயே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. என்னத்த சொல்ல வந்தியோ அதை சொல்லு. எதுக்கு இப்படி கோவமா பேசுற? நான் எங்கடி கோவமா பேசுனேன்? எப்பவும் பேசுகிற மாதிரி தாண்டி பேசுகிறேன். என்னாச்சுடி என் செல்ல பொண்டாட்டிக்கு? நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு தாண்டி, அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. என் பொண்டாட்டி நீ தாண்டி, கவலைப்படாதடி. அவன் வேணுன்ட்டே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிம்மின்னு சொல்கிறதெல்லாம் நம்பாத. சும்மா அவன் வந்து வேணுன்ட்டே பண்ணிக்கிட்டு இருக்காண்டி. நீ எதுக்கு என்ன வர சொன்ன அதை சொல்லு. அதை விட்டுட்டு நம்ம எதுக்கு தேவையில்லாமல் மற்றதெல்லாம் பேசிக்கிட்டு, நீ சொல்லு ஜென்சாலாம். எதுக்கு என்ன வர சொன்ன? என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம்? கண்ணை மூடு. எதுக்குடி? கண்ணை மூடு. ஜங்குக்கும் ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. ஐஷு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட், அதாவது எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டு அவரோட ஹேண்டில் ஒன்றை வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணு. ஜங்குக்கும் ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. என்ன தடி கைக்குள்ளார வச்ச? நீயே பாரு. ஜங்குக்கும் வந்து அவர் ஐஸை ஓப்பன், அதாவது ஹேண்ட்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. என்னடி இது? ஏதோ ஏதோ என்னத்தை வச்சிருக்கேன், என்னடி இது? நீ பண்ண வேலைக்கான ரிசல்ட் அதுதான். என்னத்தடி சொல்கிற? நான் என்னத்தடி பண்ணேன்? அதோட ரிசல்ட் என்னடி? நான் என்ன இதையாடி, நான் என்ன இதை பண்ணனா? எனக்கு புரியல. என்னத்தையோ நீ வச்ச, அதுக்குள்ளே என்னமோ 2 கோடு இருக்குது. இதை நான் ஏண்டி பண்ணேன்? நான் எங்கே பண்ணேன்? ஐயோ ஜங்குக், உனக்கு இன்னுமாடா புரியல? கிளியராக சொல்லி தொல்லடி. எனக்கு புரியலடி. ஏன்டி என்ன டென்ஷன் ஏற்றி காண்டேத்துற? என்னடி இது? எதுக்கடி இதை கொடுத்த? ஒழுங்காக சொல்றி, எனக்கு புரியல. எனக்கு மண்டை வெடிச்சிரும் போல. ஐஷு ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு, ஜங்குக் சொல்லுடி, என்னடி? எனக்கு டென்ஷன் ஆகுதுடி. நீ ஒவ்வொரு நிமிஷம் இப்படி டிலே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அப்படியே சுருன்னு ஏறுதுடி. சொல்லி தொலைடி. நீ அப்பாவாயிட்டடா. என்னது? என்ன சொன்ன? நீ ஏதோ சொன்ன, ஆனால் என் காதில் அது வேற மாதிரி கேட்குது. என்ன சொன்ன? வேற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீ பண்ண வேலைக்கான ரிசல்ட்டு இப்போ என் வயிற்றுல இருக்கு. நீ அப்பா ஆகிட்ட, நான் அம்மா ஆகிட்டேன். ஏய் நிஜமாவாடி? நிஜமாவா? பொண்டாட்டி அப்படின்னு அவர் ஹக் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஐயோ என் பொண்டாட்டி எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அச்சா
உடனே அவர் வந்து நீல் பண்ணிட்டு ஐஷோட அந்த டாப்ஸை தூக்கிட்டு, ஐயோ என் செல்ல குழந்தை அந்த பெல்லி ஃபுல்லுமே அவர் கிஸ் பண்ணுறாருங்க. ஜங்குக்கு ஐஷுக்கு செம்ம காண்டாயிடுச்சு, பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. ஒரே கிக்கு தான், ஜங்கு கீழே விழுந்துடுறாரு. ஏண்டி உன்னை டீ நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், இங்கே வந்து என்ன கொஞ்சம் கொலாவிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. என்னடி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, என் குழந்தைய கொஞ்சம் கூடாதா டீ. ஐயோ ஜங்கு ஏன்னா இப்படி பண்ற, என்னடி. அவரும் எந்திரிக்கிறாரு. என்னடி ஆச்சு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நான் அப்பா ஆயிட்டேன், நீ அம்மா ஆயிட்டேன், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. டீ நமக்கு இன்னும் கல்யாணமே அவங்களோட காலேஜே இப்போ தாண்டா படிக்க ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். இப்போ மட்டும் இந்த விஷயம் என் வீட்டில் தெரிஞ்சிச்சன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், என்னை கொன்றுவாங்க. ஆமால, அதுக்கு ஏதாவது ஒரு பிளானிங் போட்டே ஆகணுமே. நீ கவலைப்படாத பொண்டாட்டி, ஒரு 2 days டைம் கொடு, ஒரு செம்மையான பிளானை போட்டு நம்ம மேரேஜுக்கு ரெடி பண்ணிடுறேன். எப்படி பண்ணுவேன், அதுக்கு தான் நான் 2 days டைம் வேணும்னு கேட்டிருக்கல. பட் ஆனால் எனக்கு எவ்வளோ சதாசிவமாக இருக்குது தெரியுமா, அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கிறீங்க செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் நான் இதோட இந்த பாட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டோட இதோட எண்டிங் இதுதான்டா ஃபிக்ஸீஸ். அண்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை ஹைப்பும் பண்ணி விடுங்கடா இப்போ ப்ளீஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.